போராட்டத்தின் போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் நானும் ஒருவள். ஆக நேரடியாகவே நாங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டோம். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் எங்க அப்பா பழைய காங்கிரஸை சார்ந்தவர், அப்புறம் ஜனதாவை சார்ந்தவர் என்பதனால். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அவர்கள் இந்த நாட்டை ஆளும் பொழுதெல்லாம் எல்லா குற்றங்களையும் செய்துவிட்டு எந்த விதத்திலும் மக்களுக்கு உதவி செய்யாமல் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமரை பார்த்து குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்துக்களை குறை சொல்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்னும் சொல்ல போனால் இங்கே இருந்து சென்ற 40 பேர் வாயே திறக்காமல் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் கொடுமை. அதனால்தான் நாங்க திருப்பி திருப்பி சொன்னோம், இங்கே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் எதையுமே செய்ய முடியாது. வெறும் சத்தம் போடுவாங்க, அவ்வளவுதான். சட்டம் போடும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருப்பவர்களை தேர்ந்தெடுத்தால் பல நன்மைகள் கிடைக்கும், நிர்வாகத்தில் இருப்பாங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அதனால் இந்த 40 பேரால் எந்தவித பலனும் தமிழகத்திற்கும் புதுவைக்கும் கிடைக்க போவதில்லை. இதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அதே மாதிரி தமிழக அரசு இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கருப்பு கொடி அவர் வீட்டுக்கு முன்னாலே என்று கொண்டு கருப்பு உடையை அணிந்து கொண்டு நாங்க பூரண மதுவிலக்கு, இங்கே கனிமொழி அவர்கள் மதுவிலக்கு தான் எங்களோட கொள்கை என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று பத்திரிகையாளர்களை பார்ப்பதற்கு ஓடி ஒளிகிறார்கள். கள்ளக்குறிச்சிக்கு போகாமல் முதலமைச்சர் தவிர்க்கிறார், துறை சார்ந்த அமைச்சர் தவிர்க்கிறார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தானே சிபிஐ என்கொயரி வேண்டும் என்றால் பயப்பட வேண்டும். திமுகவை சார்ந்தவர்கள் ஏன் சிபிஐ என்கொயரியை பார்த்து பயப்படுகிறார்கள்? அப்படி என்றால் குற்றம் இழைத்தவர்களில் பல பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒரு ஆளும் கட்சியின் துணையோடு தான் அங்கே கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்கிறது. 69 பேர் தனது இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சருக்கு அங்கே சென்று பார்ப்பதற்கு அவருக்கு அவகாசம் இல்லை. எதற்கெடுத்தாலும் இளவரசர் அனுப்பிச்சிடுறாரு. உதயநிதி இது என்ன குடும்ப விழா கிடையாது, நான் போலனா அவரு போவார் அப்படின்றதுக்கு. இது நாட்டின் பிரச்சனை. ஆனா இவர்களுக்கு பிரதமர் அங்க போனாரா இங்கே போனாரா என்று கேட்பதற்கு எந்த உரிமையும் இல்லை. அது மட்டுமல்ல, தமிழகத்தில் இந்த மேயர், இந்த மாநகராட்சி மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மேயர் மேல எல்லா குற்றச்சாட்டும் இருக்கு. அந்த கட்சியை சார்ந்தவர்களே நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கட்சிக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு மேயர் தான் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார். மக்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே பல மக்கள் பல குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கிறார்கள். அதனால் ஸ்டாலின் அவர்கள் எல்லாமே காலதாமதமாக தான் நடைபெறுகிறது. இப்ப கூட திருச்செந்தூர்ல பார்த்தேன், திருச்செந்தூர் கோயில்ல அங்கே கட்டுமான பணிகள் மிக மெதுவாக நடைபெற்று வருகிறது. அதனால் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. கூட்டம் அதிகமாக இருக்கின்ற பக்தர்களுக்கு எந்த உதவியும் அங்கே கிடைப்பதில்லை.